அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்டிஐபிஆர் அதில் வந்து தினம் ஒரு கேள்வியில் 231 240 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பருவம் 3ல் 31 40 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, 231வது கொஸ்டின். தமிழ்நாடு அரசின் அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 2000 கல்வி உதவித்தொகை பெறும் குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்க, என்ன நோக்கத்துக்காக தொடங்கினாங்க அப்படிங்கிறதா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா, அன்பு கரங்கள் அப்படிங்கிற அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 15 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, செப்டம்பர் 15 2025 வந்து தொடங்கியிருப்பாங்க. தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, பெற்றோரை அந்த இழந்த அந்த குழந்தைகள், அதாவது ஆதரவற்ற அந்த குழந்தைகள், சரிங்களா, இது கொடுத்துருக்காங்க பாருங்க. பெற்றோர் இழந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 2000 அப்படிங்கிறது வந்து உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, அது வந்து கல்விக்காகவும் சரி உதவித்தொகையாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த திட்டம். மாதம் வந்து 2000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, மாதம் 2000 பெற்றோரை இழந்த அல்லது ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்காக. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 15 2025 தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வரைக்கும் எத்தனை குழந்தைகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 10,637 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெற்றிருக்காங்க திட்டத்தின் கீழே. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 232 பாருங்க. தமிழ்நாடு அரசின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருட்களை பெற்று பயன்பெறும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 27.41 லட்சம் அப்படிங்கிறது. சரிங்களா, அட் பிரசன்ட் இன்னைக்கு டேட் வரைக்கும் 27,40,703 பயனாளிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறாங்க. இந்த தாய் மாணவர் அப்படிங்கிற இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12. சரிங்களா, ஆகஸ்ட் 12 2025 வந்து தொடங்கியிருப்பாங்க, போன வருஷம். சரிங்களா, இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னா, முதியவர்கள் மற்றும் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ரேஷன் பொருட்களை அவங்களுடைய வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறது. தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 12 2025. சரிங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 233வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் 23,879 கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடனுதவி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 405 கோடி. இது வரைக்கும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கடனுதவி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 23,879 கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டது, இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதே மாதிரி இந்த ஸ்கீமில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, கலைஞர் கைவினை திட்டம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா டிசம்பர் மாதம் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, டிசம்பர் 6ஆம் தேதி எப்போனா 2024 தொடங்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா, கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்டது டிசம்பர் 6 2024. இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னாக்கா என்னன்னா யாரெல்லாம் பயன்பெறலாம்னா, இந்த அதாவது கைவினை தொழில் செய்கிறாங்கல்ல அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து விண்ணப்பிச்சு மானியம் வந்து வாங்கலாம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைவினை தொழில் வந்து அந்த குலத்தொழிலாக இருக்கவங்க மட்டும்தான் வந்து திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் இந்த திட்டத்தின் கீழே வந்து கைவினை தொழில் செய்யக்கூடிய யார் வேணாலும் இந்த திட்டத்தின் கீழே வந்து விண்ணப்பிக்கலாம். சரிங்களா, இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே என்னென்னலாம் வந்து நம்ம பயன்பெறலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கடன் உதவி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே. சரிங்களா, அந்த கைவினை திட்டத்தின் கீழே 3 லட்சம் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க. 50,000 வந்து மானியம் கொடுக்குறாங்க. 5% பார்த்தீங்கன்னா இந்த வட்டி வந்து மானியம், அதாவது 3 லட்சம் அந்த கடன் வாங்குறதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் மானியமாக வந்து கொடுக்குறாங்க. 35 வயசு வந்து நிரம்பி இருக்கணும். இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னாக்கா 35 வயசு இருக்கணும். எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம், இந்த குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரியா, மினிமம் ஏஜ் 35, 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். வாங்குற கடன் 50,000 வந்து மானியம் கொடுக்குறாங்க. 5% வட்டியும் வந்து என்ன பண்றாங்க, மானியம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்டது டிசம்பர் 6 2024. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, மற்றபடி எவ்வளோ கடன் உதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ்ல வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த திட்டத்தை பற்றி அது எப்போ தொடங்கினாங்க, எதுக்காக தொடங்கினாங்க, அந்த திட்டத்துடைய சிறப்பம்சம் என்ன, இது தெரிஞ்சா போதும். அடுத்து 234வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் எத்தனை வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலாக இது வரைக்கும் இப்போ ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 1,12,00,000 மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடிநீர் இணைப்பு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏவே வச்சுக்கலாம். 75 லட்சம் ஏதாவது அதிகமாக இருக்குது, ஸோ அதை வச்சுக்கலாம். ஆனால் 1 கோடிக்கு மேலே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, குடிநீர் இணைப்பு வந்து வீடுகளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதியோர், கைம்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் எத்தனை பயனாளிகளுக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் கூடுதலாக 2000 சிறப்பு நிவாரண நிதி வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ரீசெண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அந்த முதியவர்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருப்பாங்க. அது கூட கூடுதலாக சிறப்பு நிதி, நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு 2000 கொடுத்துருப்பாங்க. மொத்த பயனாளியோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 29,29,000 பேருக்கு. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி 30 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 236வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது ஆக்சுவலாக இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் UDISE பிளஸ் அறிக்கை 2024-25 படி தமிழ்நாட்டின் மேல்நிலைப் பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் நிகர சேர்க்கை விகிதம், அதாவது NER எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த UDISE பிளஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த கல்விக்கான ஒருங்கிணைந்த ஒரு மாவட்ட தகவல் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இந்தியா லெவலில், இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா, அதாவது UDISE அப்படின்னா அதனுடைய ஃபுல் டெஃபினேஷன் என்னன்னா, யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் அப்படிங்கிறது தான். அதாவது என்னன்னா, யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ். சரிங்களா, யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு. இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அதாவது மேல்நிலை பள்ளிகள் உள்ள அந்த பள்ளிகள் தொடர்பான அந்த சேர்க்கை விகிதம் தொடர்பான அந்த அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. அதில் பெண் குழந்தைகளின் நிகர சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாட்டினுடைய சதவீதம் என்ன அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா, 76% அப்படிங்கிறதான் வந்து சரியான ஆன்சர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 76% பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளிகளில் வந்து சேர்க்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பெரிய மாநிலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து முதலிடம் இருக்கு 76% அப்படிங்கிறது அடிப்படையில். சரிங்களா, இதுவே சிறிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரியை சொல்லலாம். சரிங்களா, புதுச்சேரி. சரிங்களா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 86.2%. 86.2 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட். பெரிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் 76%. சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 237வது கொஸ்டின் பாருங்க. 2021 to 2025 அந்த நிதியாண்டிற்கான அறிவுசார் சொத்துரிமை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்தியா, IPRன்னு சொல்றாங்க. இதுல இந்தியாவின் வருடாந்திர அறிக்கையின்படி காப்புரிமை தாக்கலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அஸ் யூசுவல் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஃபர்ஸ்ட். சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,440 பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாடு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவில் காப்புரிமை தாக்கல் செய்வதில் தமிழ்நாடு வந்து முதலிடம். இந்திய அளவில் பதிவுக்காக விண்ணப்பிக்கப்பட்ட மொத்தம் 68,201 காப்புரிமைகளில் தமிழ்நாடு மட்டுமே பார்த்தீங்கன்னா 15,440 காப்புரிமைகளை வந்து பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இங்கே கீழே இது தமிழ்நாட்டின் உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகள் அதிவேகமாக விரைவுபடுத்தப்பட்டு வருவதை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2021-25 நிதியாண்டுக்கான அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்தியா, இதில் வந்து அந்த காப்புரிமை தாக்கல வந்து தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்தில் இருக்கு அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கணும். அடுத்து 238வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு அரசின் பல்வேறு அந்த வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் 2021 to 26 வரைக்கும் எத்தனை குடும்பங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8,66,722. 2021 to 26 வரைக்கும் எல்லா ஸ்கீம்ஸ்லையும் சேர்த்து கேட்டிருக்காங்க மொத்தமாக. சரிங்களா, கலைஞர் கனவு இல்லம் மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1,79,000 வீடுகளை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் 1,00,000 வீடுகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கதா இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2021 முதல் 26 வரை கலைஞர் கனவு இல்லம், இப்போ தான் அந்த கொஸ்டின் பார்த்தோமா, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1,79,850 வீடுகள் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சரு. இன்னும் 1 லட்சம் வீடு வந்து கட்ட அனுமதியும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 240வது கொஸ்டின் பாருங்க. கடந்த 5 ஆண்டுகளில் 2021 to 25 வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கடந்த 5 ஆண்டுகளில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23.56 லட்சம் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 23,56,623 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சார் ரைட், ஓகே. இவ்வளோதான் கொஸ்டின்ஸ். அடுத்த 241 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? 230 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸோடைய பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.